மாநாடுகள், ரோட் ஷோக்கள் நடத்துவதை குறித்து அந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிற ரோட் ஷோக்களை முழுவதுமாக தடை செய்ய வேண்டும் என்று 24 பக்கங்கள் இருக்கிறது. இது எதுவுமே ஏற்றுக்கொள்ள முடியாத கண்டிஷன். இதை தமிழக வாழ்வுரிமை கட்சி ஏற்றுக் கொள்ளவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு அடிப்படையில் ஒரு தனி ஒரு தீர்ப்பின் அடிப்படையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு மூத்த அமைச்சர் பெருமக்களும் தலைமைச் செயலாளரும் உயரதிகாரிகளும் ஒரு அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சட்டமன்ற கட்சி தலைவர்களை கூட்டினார்கள். அந்த கூட்டம் தமிழ்நாட்டில் பொதுக்கூட்டம், மாநாடுகள், ரோட் ஷோக்கள் நடத்துவதை குறித்து அந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிற எங்களிடம் கருத்துக்களை கேட்டு அதை ஒரு ஒழுங்கு செய்வதற்கான அந்த கூட்டம். இது இருப்பது 24 பக்கங்கள் இருக்கிறது. இது எதுவுமே ஏற்றுக்கொள்ள முடியாத கண்டிஷன்ஸ். ஒரு கூட்டம் நடத்தணும்னா 5000க்கு மேல கூடுற 10,000 பேர், 50,000 பேர், 1 லட்சம் பேருக்கெல்லாம் 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், அதிகபட்சம் 20 லட்சம் வரைக்கும் டெபாசிட் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரோட் ஷோக்களை முழுவதுமாக தடை செய்ய வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் கருத்தை எடுத்து வைத்திருக்கிறேன். பொதுவா இந்த கூட்டம் ஒரு உயர்நீதிமன்ற ஒரு தீர்ப்பு சொல்லிவிட்டது என்பதற்காகவே அரசியல் கட்சியுடைய ஜனநாயக உரிமைகளை வலியுறுத்துவது போன்ற வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு ஒரு மாதிரி மறுவறிக்கை தயார் செய்து இது குறித்து நீங்கள் 10ஆம் தேதிக்குள் உள்துறை செயலாளருடைய இமெயிலுக்கு அனுப்ப வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார்கள். இதை தமிழக வாழ்வுரிமை கட்சி ஏற்றுக் கொள்ளவில்லை. இதை முழுவதுமாக நாங்கள் பதிலளிக்கிறோம். குறிப்பாக கார்ப்பரேட் பெரு நிறுவனங்கள் நடக்கின்ற ஹாப்பி ஸ்ட்ரீட், பேக் வெட்டிங், சமூக கலாச்சார சீரழிவை ஏற்படுத்துகின்ற பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு தடை செய்வதை விட, அதை கண்காணிப்பதை விட, அதற்கான கேம் ஆஃப் கண்டிஷன் வகுத்து அதை சமூகத்தை சீர்படுத்துவதை விட, ஈசிஆர் கலாச்சாரத்தை ஒழிப்பதை விட, OMR மற்றும் மொக் கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடாமல் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் 100 ஆண்டு, 75 ஆண்டு, 50 ஆண்டு, 40 ஆண்டு என்று ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் பாரம்பரியம் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களை அல்லது பிரதிநிதிகளை அழைத்து அவர்கள் ஜனநாயக ரீதியாக செயல்படுகின்ற போது இதையெல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அரசு வரவு அளிப்பது ஏற்புடையதல்ல என்று நான் இதை எதிர்த்திருக்கிறேன். ஆதலால் பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக நான் வேண்டுவது, மேன்மிகு உயர்நீதிமன்றங்கள், உச்சநீதிமன்றங்கள் ஏழை எளிய அப்பாவி பொதுமக்கள் 100 ஆண்டு, 75 ஆண்டு, 50 ஆண்டு குடியிருக்கிற வீடுகளை பொதுநல வழக்கு என்கிற பெயரில் இடித்து தரமட்டமாக்க உத்தரவிடுவதும், யாரோ ஒருவர் போட்ட பொதுநல வழக்குக்காக அல்லது ஏதோ ஒரு கட்சி பொதுக்கூட்டத்தில் கட்டுப்பாடற்று, ஒழுங்கற்று, ஒழுங்கினமாக நடந்து கொண்டார்கள் என்பதற்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகளுக்கு அனைத்துக்கும் கடிவாளம் போடுகின்ற வகையிலும் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் லட்சக்கணக்கில் பணத்தை முன்தொகையாக செலுத்தினால் மட்டுமே கூட்டத்திற்கு அனுமதி என்றும் கண்டிப்பாக உத்தரவுகளை பிறப்பிக்கின்ற இந்த நடைமுறையை ஏற்புடையதல்ல. இதை கைவிட்டு ஏற்கனவே இருக்கிற ஜனநாயக நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும், இலகுவாகவே இருக்க வேண்டும். அனுமதி கேட்கின்ற போது உடனடியாக அனுமதி அளிப்பதும், மறுக்கின்ற நடவடிக்கைகளை உடனடியாக அதிகாரப்பூர்வமாக மறுத்து அதற்கான காரணங்களை சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி பிரதிகளை தெரிவிக்கின்ற முறைமையும் முறைப்படுத்த வேண்டும். சென்னை போன்ற நகரங்களில் பொதுவாக கூட்டம், பேரணி, ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதற்கு அனுமதி இல்லை. 3 இடங்களில் மக்கள் கூடாத வெறும் கூவம் கரையோரமாக, கூவம் கரையினுடைய அந்த கழிவுநீரை பார்த்து நீங்கள் பேரணியாக ஊர்வலமாக செல்லுங்கள் என்று எந்த கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தாலும் இப்படி அனுமதி அளிக்கிற இந்த முறையும் நாங்கள் எதிர்த்திருக்கிறோம். ஆக அந்த வகையில்
இந்த கூட்டத்துடைய இந்த வரவு அறிக்கையை தமிழக வாழ்வுரிமை கட்சி முற்றுமுதலுமாக நிராகரிக்கிறது. நன்றி, வணக்கம்.